அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடுமண்டலம் மதுரை சதங்கை வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மதுரை உயர் மறைமாவட்டம் திருவல்லிபுத்தூர் மறைவட்டத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டு விழா காணும் வா புதுப்பட்டி பங்கின் சிறுமலை மாதா அருள்தலத்தில் கடந்த மார்ச் 22 அன்று திருவல்லிபுத்தூர் மறைவட்ட தவக்கால திருப்பயணமானது சிறப்பாக நடைபெற்றது. கல்வாரிக்கு போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம் வாரி, என் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட, கல்வாரிக்கு போகலாம் வாரி வாரி. நூற்றாண்டு காணும் பங்கின் வரலாறு மற்றும் அற்புதங்கள் புரியும் சிறுமலை அன்னை அருள்தலத்தின் வரலாறு குறித்து பங்குத்தந்தை அருட்பணி ஜெய் ஜோசப் அவர்களின் பகிர்வை கேட்போமா? இந்திய தாய் திருநாட்டின் தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கின்ற பாரம்பரியமிக்க மறை மாவட்டங்களில் மதுரை உயர் மறை மாவட்டம் மிகவும் பழமையான பாரம்பரியம் கொண்டது. இம்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற 7 மறை வட்டங்களில் சிறுமலை மாதா திருத்தலம் திருவல்லிபுத்தூர் மறைவட்டத்தினுடைய ஆளுகைக்குட்பட்டது. இந்த திருத்தலத்திற்கு நீண்ட நெடிய வரலாறு என்பது உண்டு. 1872 மாபெரும் பிரெஞ்சு மறைப்பணியாளரும் விவிலியத்தை லத்தீன் மொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்த்தவருமான அருட்பணியாளர் ஜான் பேப்டிஸ்ட் த்ரிங்கால் சேசபை துறவி அவர்கள் கான்சாபுரம் பகுதியிலே 3 ஆண்டுகள் தங்கி 1875 ஆண்டு வா புதுப்பட்டியை மையமாக கொண்டு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கினார். வா புதுப்பட்டியை சூழ்ந்திருக்கின்ற எல்லா கிராமங்களிலும், குறிப்பாக 4 கிராமங்களில் பள்ளிகளை நிறுவி திருத்தலத்தையும் ஆலயங்களையும் நிறுவிய பெருமை அவரை சாரும். பின்னாளிலே 1926 ஆண்டு வத்ராய புதுப்பட்டியினுடைய முதல் பங்கு தந்தை அருள்தந்தை மொரையர் அவர்கள் காலத்திலே இந்த சிறுமலை மாதா திருத்தலமானது உருவாக்கப்பட்டது. மிகவும் பழமையான, இதயத்திற்கு இதமான காலச்சூழ்நிலை, மான்கள் துள்ளி குதித்தோடும் இந்த பகுதி, மயில்கள் தோகை விரித்தாடும் இந்த பகுதியிலே அன்னைக்கென்று ஒரு ஆலயம் எழுப்பிய பெருமை சேசபை துறவியான மொரையர் அவர்களை சாரும். இந்த பகுதியானது காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி. ஒரு முறை ஏழை எளிய மக்கள் தங்களுக்கென்று அன்னையினுடைய பெருவிழாவிற்கு ஆடு கோழி சமைத்து உணவு பரிமாறிய பொழுது மேல்தட்டு மக்கள் அந்த உணவை புறக்கணித்ததாகவும், அந்த உணவை உண்ண மறுத்ததனால் அவர்களே ஆழ குழி தோண்டி ஒரு பெரிய பாயிலே சூடான அந்த சோற்றினையும் ஏனைய உணவு பதார்த்தங்களையும் கொட்டி சென்றதாகவும், அடுத்த ஆண்டு மீண்டுமாக அதே இடத்திலே வந்து அவர்கள் அன்னையின் பெருவிழாவிற்கு அந்த இடத்தை தோண்டிய பொழுது அந்த சோறு அப்படியே இருந்ததாகவும் சூடு குறையாமல் இருந்ததாகவும் பாரம்பரியமாக ஒரு வரலாறு நிலவுகிறது. வத்ராய புதுப்பட்டி பங்கு 11 கிளை பங்குகளையும் 3 கிளை கிராமங்களையும் கொண்டிருக்கிறது. மாதாவின் சன்னதி மனதிற்கு நிம்மதி என்று இந்த ஆலயத்தை நிறுவிய அருட்தந்தை அவர்கள் இங்கு வருகின்ற எல்லா பயணிகளுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும், அல்லல் படுவோருக்கும் அமைதியை தருகின்ற அன்னையாக, இன்னும் சிறப்பாக பேரமைதியை தருகின்ற அன்னையாக, அதற்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக இந்த அன்னை இருக்கிறார். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய 3 ஆண்டு பணி வாழ்க்கையிலே
குழந்தை பாக்கியம் வேண்டி யாரெல்லாம் எந்த தம்பதியினர் கண்ணீரோடு மன்றாடுகிறார்களோ அந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தை வாரி வழங்குகின்ற அன்னையாக சிறுமலை அன்னை இருக்கிறார். இந்த அன்னையினுடைய பாரம்பரிய பெயர் அமளி அன்னை. காலப்போக்கிலே சிறுமலை அன்னையாக மருவி இந்த மலையையும் காப்பாற்ற வேண்டிய, இயற்கையை காப்பாற்ற வேண்டிய சூழலுக்காக சிறுமலை அன்னையாக இருந்து எல்லா மக்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். வாருங்கள், வந்து ஜெபியுங்கள். மாதாவின் சன்னதி மனதிற்கு நிம்மதி. திருவல்லிபுத்தூர் மறைவட்டத்தின் 10 பங்குகளிலிருந்தும் பங்குத்தந்தையோடு இணைந்து இறைமக்கள் அனைவரும் திருப்பயணமாக திருச்சிலுவையை சுமந்து வருகை புரிந்தனர். இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். இரத்தத்தால் என்னை கழுவும். வியர்வை திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். வியர்வை திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். முள்முடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். முள்முடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். இரத்தத்தால் என்னை கழுவும். என் பாவ சிலுவையை சுமந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். என் பாவ சிலுவையை சுமந்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். சிலுவையில் தொங்கி உயிர் விட்ட இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். சிலுவையில் தொங்கி உயிர் விட்ட இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். மரித்த 3ஆம் நாள் உயிர்த்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். மரித்த 3ஆம் நாள் உயிர்த்த இயேசுவே, இரத்தத்தால் என்னை கழுவும். தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் அன்பின் ஆழத்தை சுவைக்கும் நற்கருணை ஆராதனையானது நடைபெற்றது.
போல இறங்கி வர வேண்டும். அன்னை மரியாள் வழியாக நமது வாழ்வை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வாக, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக நமது வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள இந்த தவக்காலத்திலே அன்னை காட்சி கொடுத்த இந்த சிறுமலையிலே நம் அனைவரும் ஒரே குடும்பமாக மறை வட்டமாக கூடியிருக்கிறோம். அன்னை நம்மை முழுமையாக அறிந்தவராக இருக்கிறார். நமது வாழ்வை முழுமையாக தெரிந்தவராக இருக்கிறார். நமது வாழ்வு நிறைய தேடல்களை கொண்ட வாழ்வாக இருக்கிறது. கண்டிப்பாக நல்ல உணவு முதலிலே, நல்ல இருப்பிடம், நல்ல உடை, அதை கடந்ததாகத்தான் அனைத்தும் அமர்ந்திருக்கிறது. நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த திருப்பயணம் மேற்கொண்டோமோ, எந்த நோக்கத்திற்காக குடும்பமாக வந்திருக்கிறோமோ, பங்கு சமூகமாக வந்திருக்கிறோமோ, அதை மறந்துவிட்டு இங்க வந்து அதிகமாக பாவத்தை கட்டி கொண்டு செல்வதுதான் வழியாக இருக்கிறது. நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். இன்னும் சிறப்பாக அன்னை மரியா வழியாக ஆண்டவரை தேடுகின்ற பொழுது இன்னும் எனது குரல் அதிகமாக கேட்கப்படும். எனது கவனம், என் மீது ஆண்டவர் முழு கவனத்தை செலுத்துவார் என்று நம்பிக்கொண்டு வந்திருக்கிறோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெள்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். சிலுவை பாதை இல்லாத தவக்கால திருப்பயணமா? இயேசுவின் பாடுகளை தியானிக்கும் வகையில் இயற்கை சூழலில் சிலுவை பாதையானது நடைபெற்றது. என்னை மன்னித்தருளும். உன் பார்வையில் தீயன செய்தேன், உமக்கெதிராக பாவம் செய்தேன். என் பாவங்கள் என் கண்முன் நிற்கின்றன. இன்று என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். சிலுவையில் தொங்கும் இயேசுவே, என் மேல் மனம் இறங்கும். சிலுவையில் தொங்கும் இயேசுவே, என்னை மன்னித்தருளும்.
உள்ளத்து உண்மை மறந்தே உதடுகளில் பொய்மையை நிறைத்தே என் உள்ளத்து உண்மை மறந்தே உதடுகளில் பொய்மையை நிறைத்தே என் வஞ்சனைகள் என் கண்ணுன் நிற்கின்றன இன்று என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் சிலுவையில் தொங்கும் இயேசுவே என் மேல் மனம் இறங்கும் சிலுவையில் தொங்கும் இயேசுவே என்னை மன்னித்தருளும் மகிழ்வொளியை கேட்கச் செய்யும் மாசற்ற இதயம் என்னில் துடிக்கச் செய்யும் நான் மகிழ்வொளியை கேட்கச் செய்யும் மாசற்ற இதயம் என்னில் துடிக்கச் செய்யும். தொடர்ந்து மதுரை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணிசாமி அவர்கள் தலைமையில் திருவல்லிபுத்தூர் மறைவட்ட அருட்பணியாளர்கள் இணைந்து நிறைவேற்றிய ஆடம்பர கூட்டுத் திருப்பலி நடைபெற்றது. அதன் தொகுப்பு இதோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தைகளே, 2026 ஆண்டினுடைய தவக்கால திருப்பயண திருப்பலிக்கு தலைமையேற்று சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற பாரம்பரியமிக்க மதுரை உயர் மறை மாவட்டத்தின் 7வது பேராயராக பொறுப்பேற்று முதல் முறையாக நம்முடைய திருத்தலம் வந்திருக்கின்ற பாசமிகு பேராயர் பெருந்தகை மேதகு அந்தோணிசாமி சௌரிமுத்து ஆண்டகை அவர்களையும், அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற மறை மாவட்ட முதன்மை குரு பேரர் திரு ஜெரோம் இரணிமஸ் அவர்களையும், பேராயருள்ள குருக்களையும், மறைவட்ட குருக்களையும், அருள் சகோதரிகளையும், அன்பான இறைமக்களையும், திருத்தல சிறுமலை திருத்தல திருப்பயணில் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளில் சிறுமலை புனித அமல அன்னை ஆலயத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மறை வட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குகளும் ஒரே குடும்பமாக இணைந்து வந்து இந்த திரு யாத்திரை திருப்பலியையும் கல்வாரி பலியையும் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை அதிகமாக சிந்திக்கும் இந்த நாளில் ஆண்டவருடைய பாடுகளின் ஒரு பகுதியை சிந்திக்க இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடவுளின் திட்டத்தை ஏற்று அதனை முழுமையாக செயல்படுத்திய இயேசுவை போல நாமும் செயல் வீரர்களாக வேண்டிய அருளை இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இல்லாமல் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார்.
உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரில் சொல்லும் செயலும் வலிமையானது, வல்லமையானது. கல்லறையில் காய்ந்து போன எலும்புகளுக்கு சதையும் நரம்பையும் இணைத்து தன் மூச்சால் உயிர் கொடுத்து உயிரோடு எழுப்பி இஸ்ரேல் மக்களுக்கு புது வாழ்வு கொடுத்து அவர்களை சொந்த நாட்டில் குடிய மரத்திய எல்லா வரங்களாலும் நிரப்பினர். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறையிலின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திருப்பி கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்களை கல்லறையை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளியே கொணருகையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதிமான்களே, நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதிமான்களே, நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். நீதிமான்களே, நீதிமான்களே, ஆண்டவரில் களிகூருங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. அழிந்து போகும் உடலின் கவர்ச்சிகளையும் நம்மை அழித்து கொண்டிருக்கும் ஆசை, கோபம், பாவம், வெறுப்பு, சுய நலன்களையும் விட்டு விலகுவோம். அப்போது சாவு நம்மை நெருங்காமல் தூயாவியார் அருளும் புது வாழ்வில் என்றும் மகிழ்ந்திருப்போம். சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்தாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான். இதனால் மானிட மகனும்
மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மறைவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் இணைந்து இந்த சிறுமலை மாதா இல்லத்தை தேடி நாம் வந்திருக்கின்றோம். பல வேண்டுதல்களோடு, பல எதிர்பார்ப்புகளோடு, பல ஆசிரை வேண்டி நாம் வந்திருக்கின்றோம். பலர் நடந்து வந்திருக்கின்றோம், பலர் பண்டிகைகளில் வந்திருக்கின்றோம், பலர் நோன்பு இருந்து வந்திருக்கின்றோம், பல தியாகங்கள் செய்து வந்திருக்கின்றோம். இவ்வாறாக நாம் நம்மையே ஒருத்து ஆண்டவரிடம் அருளை பெற அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று அவருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் நான் மகிழ்வோடு வரவேற்கின்றேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நீங்கள் எந்த வேண்டுதலோடு இங்கு வந்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் நிறைவாக உங்களுக்கு கொடுக்க அன்னை மரியாள் என்றும் உங்களுக்காக பரிந்து பேச உங்களுக்காக என்றும் ஜெபிக்கின்றேன். விசேஷ விதமாக இந்த திருப்பலியில் உங்களுக்காக நான் வேண்டுகின்றேன். இந்த தவக்காலத்தில், தவக்காலம் ஆரம்பித்ததிலிருந்தே பல செயல்பாடுகளில் நீங்கள் உங்களையே ஒருத்து இறைவனோடு ஒன்றிக்க, அந்த ஒன்றிப்பு வழியாக நாம் சகோதர சகோதரிகளோடு ஒன்றிக்க பலவிதமான முயற்சிகளை, செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் செய்த செயல்களிலே ஆண்டவருடைய பாடுகளை பற்றி சிந்தித்தோம். அந்த பாடுகளின் உச்சத்திற்கு நாம் இன்று வருகின்றோம். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் அழகான ஒரு புதுமையை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இறந்த லாசரை உயிர்ப்பிக்கின்றார். இது வெறும் புதுமைதானா? இறந்தவரை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார், உயிர்த்த புதுமைதானா என்று சிந்திப்போமே என்றால் இது ஒரு புதுமைதான், அருள் அடையாளம்தான். அது அந்த புதுமை மட்டுமல்ல, இயேசு யார் என்று வெளிப்படுத்துவதை இந்த அருள் அடையாளம் அல்லது புதுமை காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவர் இறந்த பிறகும் வாழ்வு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். அப்படி என்றால் அந்த இயேசு நமக்கு என்ன செய்வார் என்பதை இந்த புதுமை காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அவர் சாவிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லுகின்ற போது இந்த சாவு எப்படிப்பட்ட சாவாக இருக்கிறது என்று பார்ப்போமே என்றால், ஆண்டவர் லாசருக்கு உயிர் கொடுத்தார், ஆனால் லாசர் மீண்டும் இறந்தார். இன்று லாசர் நம்மோடு இல்லை, ஆனால் இறந்த லாசருக்கு உயிர் கொடுக்கின்றார். அப்படி என்றால் அந்த இறந்த லாசருக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க முடியும் என்பதை இந்த புதுமை காட்டுகிறது என்றால், அது லாசருக்கு மட்டுமல்ல, நமக்கும் இன்று புதுமை செய்பவராக இருக்கின்றார். புதுமையை நாம் அலசி பார்ப்போமே என்றால், ஆண்டவர் நமது சோகத்தில் நம்மை கைவிட்டு விடுபவராக இல்லை. நம்முடைய கஷ்டத்தில் நம்மை கைவிட்டு அவர் அந்நியப்படுவது போல் இல்லை, என்றும் நம்மோடு இருக்கின்றார். இந்த வாசிக்கப்பட்ட புதுமைக்கு வாருங்கள். ஆண்டவருடைய நண்பர்கள் தான் மார்த்தா, மரியா, அவர்களுடைய சகோதரர் லாசர். இந்த குடும்பத்தோடு நல்ல உறவு தான் வைத்திருக்கிறார். எனவேதான் லாசர் சுகமில்லை என்று சொன்னவுடன் ஆண்டவருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. உமது நண்பன் லாசர் சுகமில்லாமல் இருக்கிறான் என்று சொல்லுகின்ற என்று மார்த்தா அனுப்புகின்ற போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உடனே கிளம்பி வந்திருக்கலாம், ஆனால் 2 நாள் தாமதிக்கிறார்.
அந்த 2 நாள் தாமதிக்கிறார். அந்த 2 நாட்களில் இவர்களுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்? அந்த 2 நாளில் சாவே வந்து விட்டது. நோயில் தான் இருந்தார், இறந்தும் போய்விட்டார். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்திலே அவர் நேரம் எடுத்து கேட்டவுடன் வராமல் அவர் தாமதிக்கிறார். அதற்கென்று நேரத்தை அவர் காத்து கொண்டிருந்து எப்போது கடவுளுடைய நேரத்தில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதில் கருத்தாக இருக்கின்றார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கேட்ட உடனேயே கிடைக்கவில்லை, தேடி வந்த உடனேயே கிடைக்கவில்லை என்பதற்காக கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. கடவுள் நம்முடைய பொறுமையை சோதிக்கலாம், கடவுள் நம்முடைய நம்பிக்கையின் ஆழத்தை சோதிக்கலாம். ஆனால் காத்திருந்து காலம் வரும்போது கடவுளுக்கு ஏற்ற நேரத்தில் நமக்கு அது செய்பவராக இருக்கின்றார். நம்பிக்கை என்பது இறந்த பிறகு மறுவாழ்வு உண்டு என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வாழ்வாக்க இயேசு தன்னை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுகிறார், அவர் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார். இறந்த பிறகு உலகம் முடியும் போது எல்லோரும் உயிர் தெழும்போது என்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான் என்று சொல்லுகின்றார். அது நம்பிக்கை. ஆனால் இதை நம்புதலுக்கு எடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் வாழ்வும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பின் அடையாளமாக நாம் பாவ சங்கீர்த்தனம் அல்லது ஒப்புரவு அருள் அடையாளத்துக்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார், அருள் கொடுக்க தயாராக இருக்கிறார். உள்ளத்தை திறக்க வேண்டும், கல்லை அகற்ற வேண்டும், மன்னிப்பு கேட்க தயங்கக்கூடாது. அந்த பாவ சங்கீர்த்தனம் செல்வதற்கு தயங்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற போது கடவுள் நமக்கு அளப்பெரிய நன்மை கொடுப்பவராக இருக்கின்றார். நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்க தயங்குவதே இல்லை. அது பெரிய பாவம், இது பெரிய பாவம் என்று சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பவர் அல்ல, மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார். He never tires of forgiving. ஆனால் நாம் கேட்கத்தான் மறந்து விடுகிறோம், கேட்க தயங்குகிறோம். கேளுங்கள் என்று அவர் எழுதுவார். அப்படி என்றால் நம்மிடம் இருக்கின்ற அந்த தடை கல்லை எடுக்க வேண்டும் என்றால் அந்த மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பு பெறுவதற்குரிய அருள் அடையாளத்திற்கு செல்ல வேண்டும். அது செல்வது என்றால் நம்மிடம் இருக்கின்ற சில பழக்க வழக்கங்களை விட்டுவிட வேண்டியது இருக்கும். சில பழக்க வழக்கங்கள் என்று சொல்லுகின்ற போது யாரோ ஏதோ பிரசங்கம் கொடுக்க வேண்டிய தேவை அல்ல. நீங்கள் அமைதியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்து அமைதியாக உட்கார்வீர்களே என்றால் உங்களுக்கு உணர்த்தப்படும். அது ஆளுக்கு ஆள் மாறும். உனக்கு இதை நீ விட்டுவிடு, இதை நீ செய், இதை நீ செய், அதை விட்டு வெளியே வா என்று நமக்கு கொடுக்கப்படும். அது எங்கு கொடுக்கப்படும் என்றால் ஜெபத்தில் கொடுக்கப்படும். இறுதியாக என் அன்பு மக்களே, நம்ம எல்லோரும் இந்த மறைவட்ட அளவிலே 10 பங்குகளிலிருந்து நாம் குழுமி வந்திருக்கின்றோம். உங்களையெல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இணைந்து வருவது, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, எல்லோரையும் ஏற்றுக்கொள்வது. நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள், நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தினர் என்பதில் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் நம்பிக்கை வெளிப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற போது யாரும் தனித்து வாழ முடியாது. பாருங்கள், அந்த புதுமையிலையும் பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிர் கொடுத்துட்டார். அந்த லாசர் எந்திரிச்சு வெளியே வருகிறார். அங்கே என்ன சொல்கிறார்? அந்த மக்களை பார்த்து கட்டவிழ்த்து விடுங்கள். உயிர் பெற்று வந்தவருக்கு துணியை நீக்க முடியாதா ஆண்டவர்? உயிர் பெற்று வருகிறார், அவரை மூடி இருக்கின்ற துணியை அவுத்து விடுங்கள் என்று பக்கத்தில் இருக்கின்ற மக்களை செய்ய சொல்லுகிறார் ஆண்டவர். நாமும் நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நாம் உதவ வேண்டும். நம்முடைய அந்நியர்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் இணைந்து எல்லோரும் ஒரே நம்பிக்கையில் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும். இதை காட்டுகின்ற போது சிலர் தவறு செய்யும் போது தவறை சுட்டி காட்ட, தேவையில் இருக்கின்ற போது அந்த தேவையை நிறைவேற்ற, அவர்கள் தவறு செய்யும் போது இதுதான் வாழ்வு என்று காட்ட, நம்முடைய பங்குகளில் நாம் எல்லா மக்களும் இணைந்து செயல்படுவோமே என்றால் அங்கு ஒரு ஒருங்கிணைப்பை பார்க்கிறோம். பங்கு ஒருங்கிணைப்பு போது, மறைவட்டம் ஒருங்கிணைப்பு போகும்போது நமது மறை மாவட்டமே இறையருளை பெற்ற ஒன்றாக மாறுகிறது. எனவே என் அன்பு மக்களே, இந்த தவக்காலத்தினுடைய இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் செய்கின்ற தவங்கள் வீணாகாமல்
ஏதோ அது வேணும் இது வேணும் என்று கேட்டுக்கொண்டு மட்டும் அதில் நிறைவடைந்து விடாமல் முழு வாழ்வுக்காக ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். அந்த உள்ளிருக்கின்ற நம்மோடு உடனிருக்கின்ற தூய ஆவியானுடைய துணையை நாம் அனுபவிப்போம். ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார் என்பதை உணர்ந்து அந்த அனுபவத்தை நம்முடைய சகோதர சகோதரிகளோடு காட்டி எல்லோரையும் நாம் வாழ வைப்போம். நம்மிடமிருந்து பிரிந்து செல்ல விரும்புகிற சகோதர சகோதரிகளையும் கட்டி பிணைப்பால் நம்மிடம் கொண்டு வருவோம். நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்பதை உணர வைத்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்வின் வழியாக எல்லா மக்களுக்கும் காட்டுவோம். இந்த அருளை கொடுக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா அருளால் உங்களை நிரப்பவும். இந்த தவக்காலத்தில் இன்னும் இருக்கின்ற காலங்களிலே நாம் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளின் வழியாக இறை அருளை நிறைவாக பெற்று உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நீங்கள் நிறைவாக அனுபவிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்னை மரியா நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுவார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா பெருவிழா நெருங்கி வருகின்ற வேளையில் ஆண்டவரை உருக்கமாக மன்றாடுவோம். நாமும் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் அனைத்துலக மக்களும் இத்தூய மறை நிகழ்வில் நிறைவாக பங்கு பெற வேண்டுவோமாக. எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்களுடைய மறைமாவட்ட பேராயர் அந்தோணி சவரிமுத்து, மறைவட்ட குருக்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவியர் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் தேர்ந்தெடுத்த ஊழியர்களை உமது ஞானத்தால் நிரப்பி அவர்களை உம்முடைய கருவிகளாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் சிகரமே எம் இறைவாம், அன்பு நடை பெற இருக்கின்ற தேர்தலுக்காக உம்மை வேண்டுகின்றோம். தன்னலம் பாராமல் மக்களுக்காக பொது நலத்துடன் உழைக்கக்கூடிய நல்ல தலைவர்களை தந்து எங்கள் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று ஆண்டவராகிய உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் மறைவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பங்கையும் பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, அனைத்து மக்களின் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் கேட்டு அவர்களுடைய நல்வாழ்வுக்கு வழி செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் உருவே என் இறைவா, மழையை எதிர்பார்த்து இருக்கும் எங்களுக்கும் உம்முடைய அருள்மழையையும் வான்மழையையும் பொழிய வேண்டும் என்று வேண்டுகின்றோம். மழையினால் எங்கள் வாழ்வு வளமடை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திருவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவுபடாது கிடைப்பனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உன்னில் இணைக்க வந்தே ஏற்றுக்கொள்வாயா, தொடரும் பயணம் பாதம் வைத்தே ஏற்றுக்கொள்வாயா. இறை தியாக வாழ்வை நானும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன். ஏற்றுக்கொள்வாயா, என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா. என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தேன், ஏற்றுக்கொள்வாயா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் இல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம்மடியார்களுக்கு எங்களுக்கு செவி சாய்த்தருளோ. இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவராதந்தே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறையிலிருந்து உயிர் பெற செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டு சென்றார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை வாழ்த்தி அக்களித்து பாடி சொல்வதாவது: தூயவர் 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 ஆண்டவர், தூயவர்க்கே நாயகர். தூயவர் 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 ஆண்டவர், தூயவர்க்கே நாயகர். வானமும் வையமும் உன் புகழ் நிறைந்தன. வானமும் வையமும் உன் புகழ் நிறைந்தன. வானிலை ஆண்டவர் போற்றி. வானிலை ஆண்டவர் போற்றி. ஆண்டவர் ஆணையால் வருபவர் வாழீர். வானிலை ஆண்டவர் போற்றி. ஆண்டவர் ஆணையால் வருபவர் வாழி. வானிலை ஆண்டவர் போற்றி. தூயவர் 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 ஆண்டவர், தூயவர்க்கே நாயகர். ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது அன்பு குடும்பமாகிய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இனிமையான இந்த நாளிலே ஒரே குடும்பமாய் கூடி ஜெபிக்க இத்திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற அத்தனை திருப்பயணிகளையும் உம்முடைய திரு அவையையும் அன்பிலே நிறைவு பெறச் செய்தருள். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் மரித்த எங்களுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்களை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எல்லோரும் ஒன்றாக செல்வோம், எல்லோரும் ஒன்றாக செல்வோம். நம் தேவனை விந்ராஜனை நாம் உண்ணுவோம் எந்நாளுமே. நம் தேவனை விந்ராஜனை நாம் உண்ணுவோம் எந்நாளுமே. எல்லோரும் ஒன்றாக செல்வோம். வானின்று வந்தனல் ஊனவென்றார், வாக்காலையாவையும் படைத்தவர். வானின்று வந்தனல் ஊனவென்றார், வாக்காலையாவையும் படைத்தவர். எந்நாளும் உம்மை மகிழ்வாக உண்டு, எந்நாளும் உம்மை மகிழ்வாக உண்டு. நல்லோராய் வாழ்வோம் புவி மீது நாமே, எல்லோரும் ஒன்றாக செல்வோம், எல்லோரும் ஒன்றாக செல்வோம். அன்பு தந்தையே இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தம் ஒரே மகனின் பாடுகள் அன்பில் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்தை இரக்கத்தின் தந்தையாகி இறைவன், நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசியின் சொல்லற்கரிய கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வாராக. அவர் இம்மைக்குரிய தமது சாவினால் நமது நிலையான சாவை அழித்து விட்டார் என நம்பும் நீங்கள் அவரிடமிருந்து நிலை வாழ்வின் கொடையை அடைவீர்களாக. அவர் காட்டிய தாழ்ச்சியின் போதனையை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக.
எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நம்பிக்கையை வாழ்வாக்க சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.